கத்தருடையதாக இன்றைய வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபெறனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்தது. கத்தருடையதாக இந்த வசனம் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது கடைசி சொல்லும்போது, நீங்கள் ஆஸ்வதித்து வரும் பொருளாக உலக ரீதியாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாலும் என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய பலத்தினால தான் இந்த எனக்கு கத்தரை நான் இவ்வளோ உயர்வாக இருக்கேன் அப்படின்னு உன் இருதயத்தோடு நினைக்காத, நீ அப்படி இருதயத்தில் கூட நீ சொல்லாதன்னு சொல்கிறார். சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்தில் மறுபடியும் சிறுமையில நீங்கள் மாட்டுறீங்கன்னு சொல்லுவார். இந்த வேளையில் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம உலக ரீதியாக எந்த ஒரு உயர்வு கத்தை கொடுத்தாலும் எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய கிருபையினால தான் முடியும். நம்மளால முடியாது. அவர் என்னை நடத்தினார் அப்படின்னு நம்மளை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவதனால் அது நிலையாக சமாதானமாக தேவன் நடத்துவார். என்னுடைய சாமர்த்தியம் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அங்கே நல்லா கர்த்தர் நமக்கு ஒரு தாழ்ந்து கொடுத்துருக்கலாம். நம்ம அதை வச்சு நான் வேலை செய்யலாம். நல்ல ஒரு பணம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தை வந்துடும். நான் இவ்வளோ நான் அதிகம் பேச வாய் சொல்லாது. இந்த இருதயம் சொல்லுவேன், என்னுடைய பலத்தினால என்னுடைய சாமர்த்தியத்தால் இந்த கம்பெனியில் இப்படி வந்துட்டேன், இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய அந்த கற்பனையை விட்டு நம்ம வெளியே வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிற்காலத்தில் பிரச்சனை வரும். அதான் மோசம் சொல்லியிருப்பார், நீ உன் இருதயத்தோடு சொல்லாதுன்னு சொல்லியிருப்பார். அப்படி என்னுடைய சாமர்த்தியமும் இந்த பொருளாதார ஆசீர்வாதமும் என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய பலத்தினால நான் சம்பாதிச்சேன், எனக்கு வந்துச்சு நினைக்காதுங்கன்னு சொல்லுவார். இந்த வேலையை நம்ம அர்ப்பணிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் அநேக உலக ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கலாம். உலகத்தில் உள்ள ஏதாவது எந்த ஒரு தலைமை பொறுப்போ இல்லை பொருளாதார ஆசீர்வாதம் எது கொடுத்தனாலும் என்னுடைய திறமை அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் கர்த்தர் நடத்துகிறார், அவர் எப்படி நடத்துகிறாரோ அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி அவரை பெருக நீங்கள் சிறுவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் ஒரு சாட்சி உள்ள நிலையான சமாதான வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவாராக. ஆமென்.